Hello friends, welcome to Centum Tutor, PGTRB Commerce Unit 10, Statistics, Probability, Multiple Choice Questions Part 3. Last video la Part 2 la Multiple Choice Questions la நம்ம பார்த்தது வந்து coins அந்த die பார்த்தோம். இதில் வந்து நம்ம காயின்ஸை பற்றி பார்ப்போம். ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது நம்ம எப்படி ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கிறது அப்படி பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீடியோவில் நம்ம கார்ட்ஸும் வெல் ஷஃபிள்டு பேக் ஆஃப் கார்ட்ஸும் அதே மாதிரி டையும் பார்த்தோம். ஸோ இதில் நம்ம காயினும் தியரிட்டிக் கொஸ்டினும் பார்க்கலாம். Question number 1. The probability that exactly one head appears in a single throw of two fair coins is options 3/9, 1/2, 1/4, none. நல்லா கவனிங்க, ப்ராபபிலிட்டி கேட்டிருக்காங்க, சான்ஸ் கேட்டிருக்காங்க. என்னதுக்கான சான்ஸு? எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட், ஒரு ஹெட் கிடைக்கணும். எக்ஸாக்ட்லி ஒன்றுக்கு மேலே கிடையாது, ஒரே ஒரு ஹெட் கிடைக்கிறதுக்கு ஒரு சிங்கிள் த்ரோ ஆஃப் டூ ஃபேர் காயின், ரெண்டு காயினை நம்ம போடுறோம், ரெண்டு காயினை டாஸ் பண்ணுறோம். அதில் எக்ஸாக்டாக ஒரே ஒரு ஹெட்டு மட்டும்தான் கிடைக்கணும். ரெண்டு ஹெட்டெல்லாம் வரக்கூடாது, இல்லை டெய்ல் இருக்கக்கூடாது, ரெண்டு டெய்ல் இருக்கக்கூடாது. எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட். இதோட ஆன்சர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1/2 ஆன்சர். 1/2 ஆன்சர். எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட், கரெக்டாக ஒரு ஹெட் இருக்கணும், ஒரு ஹெட்டுக்கு மேலே இருக்கக்கூடாது. எக்ஸாக்டாக ஒரு ஹெட் தான் இருக்கணும். ரெண்டு காயினை டாஸ் பண்ணுறோம். அப்போ ரெண்டு காயினை டாஸ் பண்ணும்போது எப்படி இந்த 1/2 வந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது பாருங்கள், ரெண்டு காயினை டாஸ் பண்ணுறோம். ரெண்டு காயினை டாஸ் பண்ணும்போது ரெண்டு காயின்ஸ்லேயும் ஹெட் ரெண்டுலேயுமே ஹெட் வரலாம். அதான் ஹெச்னு போட்டிருக்கேன். இல்லை ஒரு காயினில் ஹெட்டும் இன்னொரு காயினில் டெய்லும் வரலாம். செகண்ட் காயினில் டெய்ல் வரலாம். இல்லை ஃபஸ்ட் காயினில் டெய்லும் செகண்ட் காயினில் ஹெட்டு வரலாம். இல்லை ரெண்டு காயின்லையுமே டெய்ல் அப்படின்னு வரலாம். இதை தவிர வேறு எந்த சான்ஸும் கிடையாது. ரெண்டு காயினை டாஸ் பண்ணும்போது உங்களுக்கு இதை தவிர வேறு எந்த சான்ஸும் கிடையாது. ரெண்டு காயின்லையுமே ஃபஸ்ட் காயின் செகண்ட் காயின் ரெண்டு காயின்லையுமே நம்மளுக்கு ஹெட் வரலாம். இல்லை ஃபஸ்ட் காயினில் ஹெட்டும் செகண்ட் காயினில் டெய்லும் வரலாம். இல்லை ஃபஸ்ட் காயினில் டெய்லும் செகண்ட் காயினில் ஹெட்டும் வரலாம். இல்லை ரெண்டு காயின்லையுமே டெய்ல் வரலாம். அப்போது மொத்தம் இந்த ரெண்டு காயினை டாஸ் பண்ணும்போது மொத்த சான்சஸ், சாம்பிள் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, NF எவ்வளோ கிடைக்குன்னா 4 சான்சஸ் இருக்குது. அதில் நம்மளுக்கு வேண்டியது என்ன? எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட், கரெக்டாக ஒரு ஹெட் மட்டும் இருக்கணும். அப்போ NF எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட், ஒரே ஒரு ஹெட் வர்றதுக்கு மட்டும் சான்ஸ் வந்து இருக்கக்கூடியது எவ்வளோ பாருங்கள். ஃபஸ்ட்டில் ரெண்டு ஹெட் இருக்குது, எடுக்கக்கூடாது, ஒரே ஒரு ஹெட் தான் இருக்கணும். செகண்டில் பாருங்கள் ஒரு ஹெட் தான் இருக்குது. தேர்டில் பாருங்கள் ஒரு ஹெட் தான் இருக்குது. ஃபோர்த்தில் வந்து ரெண்டுமே டெய்ல், அது வரக்கூடாது. நம்மளுக்கு ஒரு ஹெட் இருக்கிறது மட்டும் தான் வேணும். அப்போ ஒரு ஹெட் இருக்கிறது வந்து HTயும் TH மட்டும்தான் ஒரு ஹெட் இருக்கக்கூடியது. அப்போ எத்தனை சான்ஸ் இருக்குது? 2 சான்ஸ் இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும்னா ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் ஹெட் இஸ் ஈக்குவல் டு எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் இஸ் ஈக்குவல் டு நம்ம ஃபார்முலா என்ன? நம்பர் ஆஃப் அந்த எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட் டிவைடட் பை சாம்பிள் ஸ்பேஸ். அப்படி பார்க்கும்போது எக்ஸாக்ட்லி ஒன் ஹெட்டுக்கான சான்சஸ் வந்து 2 இருக்குது, டிவைட் பை டோட்டல் வந்து 4 இருக்குது. அப்போ 2/4. 1 2s are 2, 2 2s are 4 அப்படின்னு போட்டால் 1/2 நம்மளுக்கு ஆன்சர் கிடச்சிரும். கொஸ்டின் நம்பர் 2 பாருங்கள். இதே மாதிரி இப்போ இந்த ஒரு கொஸ்டின் வச்சு நம்ம வந்து பல கொஸ்டின் மேக்கப் பண்ணிடலாம். The probability that at least one head appears in a single throw of 3 fair coins is. இப்போது ஃபஸ்ட் கொஸ்டினில் நம்ம என்ன பார்த்தோம்னு கேட்டிங்கன்னா 2 காயின்ஸை டாஸ் பண்ணோம். இங்கே 3 காயின்ஸை டாஸ் பண்ணுறோம். 3 காயின்ஸை த்ரோ பண்ணுறோம். நமக்கு கிடைக்க வேண்டியது அட்லீஸ்ட் ஒன் ஹெட். அட்லீஸ்ட் அப்படின்னா அதுவும் அதுக்கு மேலேயும். ஒரு எக்ஸாம்பிள் பாஸ் பண்ணுறதுக்கு எத்தனை மார்க் வேணும்? ஃபார் எக்ஸாம்பிள் 10th ஸ்டாண்டர்டில் பாஸ் பண்ணுறதுக்கு எத்தனை வேணும்? அட்லீஸ்ட் 35. அட்லீஸ்ட் 35 சொல்லக்கூடாது, அட்லீஸ்ட் 35. ஏன்னா 36 எடுத்தாலும் பாஸ் தான், 37 எடுத்தாலும் பாஸ் தான். பாஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ மார்க் வேணும் அப்படின்னு கேட்டால் அட்லீஸ்ட் 35. குறைந்தபட்சம் 35. அப்படின்னா குறைந்தபட்சம் அப்படின்போது அதுவும் அதுக்கு மேலேயும் 35, 36, 37, 38 அப்படி 100 எடுத்தாலும் பாஸ் தான். அப்போ அட்லீஸ்ட் அப்படின்னு வந்தால் அதுவும் அதுக்கு மேலேயும். அப்போ அட்லீஸ்ட் ஒன் ஹெட்னு கொடுத்தனால ஒரு ஹெட்டும் அதுக்கு மேலேயும். அப்போ பார்க்கலாம் எப்படி கணக்கு போடணும்னு பார்க்கலாம். இதோட ஆன்சர் வந்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஆன்சர் வந்து 7/8 வந்திருக்கு. எப்படின்னு பார்க்கலாம். இப்போ 3 காயின் டாஸ் பண்ணுறாலும் நம்ம பாருங்கள் எப்படிலாம் சான்ஸ் பாருங்கள். 3 காயின் ஹெட் அப்போது 3மே ஹெட் வரலாம். அடுத்து 2 ஹெட் வச்சு ஒரு டெய்ல் வச்சு மாற்றுங்க. ஹெட் டெய்ல் ஹெட்னு வரலாம், டெய்ல் ஹெட்னு வரலாம்.
அதுக்கப்புறம் ஒரு ஹெட் ஆக்கிடுங்க. 3 ஹெட்டு அப்புறம் 2 ஹெட்டு அப்புறம் ஒரு ஹெட்டுன்னு மாற்றிட்டிங்கன்னா ஈஸியாக இருக்கும். ஆக்சுவலி வரைஞ்சி காமிச்சா உங்களுக்கு கிளியராக இருக்கும். பட் இங்கே வரைய முடியாதனால போடலை. அப்புறம் HTT, THT, TTH, அப்புறம் வந்து 3மே டெய்லாக இருக்கலாம். பாருங்கள் மொத்தம் எத்தனை சான்ஸு பார்த்தீங்கன்னா 8 சான்ஸ் இருக்குது. மொத்தம் 8 விதமாக வரலாம். 3லேயுமே ஹெட் வரலாம், 2ல் ஹெட்டு வந்து ஒரு டெய்ல் வரலாம். அது மாறி மாறி வரலாம். ஃபஸ்ட்டு 2 ஹெட்டு வந்து 3வது டெய்ல் வரலாம். அப்புறம் ஃபஸ்ட்டில் ஹெட்டும் செகண்டில் டெய்லும் அப்புறம் 3வதுல ஹெட்டு வரலாம். இப்படி மாறி மாறி வரும்போது மொத்தம் 8 சான்ஸ் இருக்குது. இந்த 8 சான்ஸில் அட்லீஸ்ட் ஒரு ஹெட்டாச்சும் இருக்கணும். அப்போ ஒன்றுக்கு மேலேயும் அப்படின்னா எல்லா ஹெட் இருக்கிறதெல்லாம் எடுத்துக்கலாம். அப்படி பார்க்கும்போது ஹெட் இருக்கிறதுல எவ்வளோ இருக்குது? அந்த லாஸ்ட் இருக்கக்கூடிய டெய்ல் மட்டும்தான் ஹெட் இல்லை, பாக்கி எல்லாத்துலேயும் ஹெட் இருக்குது. ஒரு ஹெட்டாச்சும் இருக்குது. அப்போ எத்தனை ஒரே ஒரு ஹெட்டாச்சும் இருக்கக்கூடியது அட்லீஸ்ட் 1 ஹெட்டாச்சும் இருக்கக்கூடியது எவ்வளோ இருக்குது? 7 இருக்குது. மொத்தம் 8. அப்போ ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரியும். Probability of at least one head is equal to and the n of at least one head divided by total. அப்போது சாம்பிள் ஸ்பேஸு. அப்போது அட்லீஸ்ட் 1 ஹெட் வரதுக்கான சான்ஸ் எவ்வளோ இருக்குது? 7 டிவைடட் பை டோட்டல் வந்து 8. அப்போ 7/8 இஸ் த ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 3. 2 unbiased coins are tossed. 2 காயினை டாஸ் பண்ணுறோம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் obtaining both heads, ரெண்டுலேயுமே ஹெட் வரணும், எத்தனை சான்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இதெல்லாம் நீங்கள் கொஞ்சம் பார்த்துட்டு சரியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து கொஸ்டினை பார்த்தாலே ஆன்சர் பண்ணிட முடியும். ப்ராப்ளமெலாம் ஒர்க் அவுட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. 2 காயினை டாஸ் பண்ணுறாங்க. நம்மளுக்கு என்ன ஆகணும்? போத் ஹெட்ஸ், ரெண்டுலேயுமே ஹெட் வரணும். அப்போ எத்தனை சான்ஸ் இருக்குது மொத்தம்? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் இந்த கொஸ்டின். இதோட ஆன்சர் வந்து A 1/4. எப்படி? நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். 2 காயினை டாஸ் பண்ணும்போது ஃபஸ்ட் காயின்லேயும் செகண்ட் காயின் ரெண்டுலேயுமே ஹெட் வரலாம். ஃபஸ்ட் காயினில் ஹெட்டும் செகண்ட் காயினில் டெய்லும் வரலாம். 3வது விதமான சான்ஸ் என்ன? ஃபஸ்ட் காயினில் டெய்லும் செகண்ட் காயினில் ஹெட்டும் வரலாம். இல்லைனா 2 காயின்லேயும் டெய்ல் வரலாம், டெய்ல். அப்படி மொத்தம் 4 சான்ஸ் இருக்குது. n of s is 4 சாம்பிள் ஸ்பேஸ். இப்போ நம்மளுக்கு வந்து போத் ஹெட் இருக்கணும், ரெண்டுமே ஹெட்டாக இருக்கணும். அப்போ நம்பர் ஆஃப் போத் ஹெட்ஸ், போத் ஹெட்னா ரெண்டுலேயுமே ஹெட் வரது ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஹெச் ஒன்றே ஒன்று தான் இருக்குது. ஃபஸ்ட் ஒன்று மட்டும் தான் இருக்குது, பாக்கியெல்லாம் ஒரு ஹெட் தான் இருக்குது. போத் ஹெட் 2 காயின்லேயும் ஹெட் வந்திருக்கணும். அப்போ ஒரு சான்ஸ் இருக்குது. அப்போ ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரியும். Probability of both heads is equal to number of both heads divided by total. Number of both heads வந்து 1 divided by total வந்து 4. அப்போ 1/4 is the answer. Question number 4. When 2 unbiased coins are tossed, 2 unbiased coins toss பண்ணுறோம். The probability of obtaining 3 heads is 3 ஹெட் கிடைக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? ஸோ 2/4, 1/4, 3/4, 0. நல்லா கவனிச்சு பாருங்கள். 2 அன்பியாஸ்டு காயின்ஸை டாஸ் பண்ணுறோம். அப்போது நம்மளுக்கு 3 ஹெட்டு கிடைக்கிறதுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி இருக்குது, எத்தனை சான்ஸ் இருக்குது? ப்ராபபிலிட்டி மீன்ஸ் சான்ஸ். எத்தனை சான்ஸ் இருக்குதுன்னு கேட்டிருக்காங்க. இந்த கொஸ்டின் நல்லா ரீட் பண்ணி இதில் என்ன ஆன்சர்னு நீங்கள் யோசிவீங்க. இப்போ நான் ஆன்சர் சொல்லலாம். கவனிச்சு பாருங்கள் கொஸ்டின். 2 காயினை டாஸ் பண்ணுறோம். 3 ஹெட்டு கிடைக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? அப்போ 2 காயின் டாஸ் பண்ணால் அதிகபட்சமாக 2 ஹெட்டு கிடைக்கலாம். ஹெட்னு வரலாம். 2 காயின் தான். 3 ஹெட்டு வருமா? சான்ஸே கிடையாது. அப்போது இதோட ஆன்சர் வந்து எவ்வளோ? டி 0. டி தான் ஆன்சர் 0. ஏன்னா 3 ஹெட்டு வர்றதுக்கு சான்ஸே இல்லை. ஹெட்னு 3 வரக்கு சான்ஸ் இல்லை. ஹெட் 2 காயின் பண்ணும்போது ஹெட்னு மட்டும்தான் வர சான்ஸ் இருக்குது. 3 ஹெட்னு வர சான்ஸ் இல்லை. அது 3 காயின் டாஸ் பண்ணால் மட்டும்தான் வரும். அப்போது கொஸ்டின் தப்பு. அப்போ 3 ஹெட் வரதுக்கான சான்ஸ் எவ்வளோ? 0. அது கவனிக்கணும். கொஸ்டின் கவனித்தா மட்டும்தான் வெரி வெரி சிம்பிள் ஒன். பட் இது வந்து நீங்கள் கவனித்தா மட்டும்தான் சிம்பிள் ஒன். கொஸ்டின் நம்பர் 5. When 2 unbiased coins are tossed, the probability of getting both heads or both tails is. 2 unbiased tossed காயின்ஸை டாஸ் பண்ணுறோம். நம்மளுக்கு என்ன ப்ராபபிலிட்டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ரெண்டுமே ஹெட்டாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே டெய்லாக இருக்கணும். அதுக்கு என்ன சான்ஸ்? 1/2, 3/4, 1/4, இல்லை எதுவுமே இல்லையா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இதோட ஆன்சர் வந்து 1/2. ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன். எப்படி? இப்போ வந்து நம்மளுக்கு ஏற்கனவே தெரியும் 2 காயினை டாஸ் பண்ணுறோம். அப்போ ஹெட் டெய்ல், டெய்ல் ஹெட், டெய்ல் அப்படி 4 சான்ஸ் இருக்குது. அப்போ n of s வந்து 4. இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்கணும்? கொஸ்டின் n of both head or both tail. ரெண்டுமே ஹெட்டாக இருக்கணும், இல்லைனா ரெண்டுமே டெய்லாக இருக்கணும். அப்படி பார்த்தா ஹெட்னு ஒன்று இருக்குது, டெய்ல்னு ஒன்று இருக்குது. அப்போ மொத்தம் 2 இருக்குது. போத் ஹெட் இல்லைனா போத் டெய்ல் இருக்கிறது 2 இருக்குது. அப்போ 2 சான்ஸ். ப்ராபபிலிட்டி நம்மளுக்கு தெரியும். ஈஸியாக இந்த நம்பர்லேருந்து இந்த டோட்டலாக டிவைட் பண்ணிட்டா போதும். 2/4 போட்டால் ஆன்சர் ஆயிடுச்சு. அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் போத் ஹெட் ஆர் டெய்ல் இஸ் ஈக்குவல் டு
நம்பர் ஆஃப் ஹெட் ஆர் போத் ஹெட் ஆர் டெயில் வந்து எவ்வளோ 2 டிவைட் பை டோட்டல் வந்து 4. இதை வந்து ஷார்ட் பண்ணிட்டா போதும் 1 2s are 2 2 2s are 4 ஓ 2 2 2 4 அப்போ 1/2 அப்படின்னு ஆன்சர் கிடச்சிடும். ஒரு பேக்கில் எ பேக் கண்டெயின் 6 ஒயிட் அண்ட் 5 பிளாக் பால்ஸ். ஒரு பேக்கில் வந்து 6 ஒயிட் பாலும் 5 பிளாக் பால்ஸும் இருக்குது. 1 பால் எடுக்கிறாங்க. 1 பால் இஸ் ட்ரான். ஒரு பால் எடுக்கிறாங்க. த ப்ராபபிலிட்டி தட் இட் இஸ் ஒயிட் இஸ், அப்போ எடுக்கும்போது அந்த ஒரு பால் எடுக்கும்போது அந்த பால் அந்த எடுக்கக்கூடிய ஒரு பால் ஒயிட்டாக இருக்கிறதுக்கு என்ன சான்ஸ், என்ன ப்ராபபிலிட்டி? 5/11 1 6/11 1/11 கேட்டிருக்காங்க. இட்ஸ் வெரி சிம்பிள் ஒன். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா மொத்தமாக பேக்கில் எவ்வளோ பால் இருக்குதுன்னு பார்க்கணும். ஃபஸ்ட்டு இதில் ஆன்சர் வந்து 6/11 எப்படி வந்துச்சுன்னு பார்க்கலாம். மொத்தமாக எவ்வளோ நம்பர் ஆஃப் ஒயிட் பால் தான் கேட்டிருக்காங்க இல்லையா. ப்ராபபிலிட்டி தட் இஸ் ஒயிட், ஒயிட்டாக இருக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ்னு கேட்டிருக்காங்க. அப்போ ஒயிட் எடுத்துக்கணும். நம்பர் ஆஃப் ஒயிட் வந்துட்டு 6. அப்புறம் டோட்டல் பார்க்கணும். டோட்டல் என் ஆஃப் எஸ் டோட்டல் எவ்வளோ பால் இருக்குது? 6 ஒயிட் பாலும் 5 பிளாக் பாலும் இருக்குது. அப்போது 6 + 5 11. இப்போ ஈஸி. ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒயிட் பால் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ஒயிட் பால் டிவைட் பை டோட்டல் நம்பர். நம்பர் ஆஃப் ஒயிட் பால் எவ்வளோ? 6 இருக்குது. டோட்டல் நம்பர் எவ்வளோ? 11 இருக்குது. அப்போ 6/11 இஸ் தி கரெக்ட் ஆப்ஷன். இதெல்லாம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ண என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா பார்த்ததுமே ஆன்சர் பண்ணிடலாம். 7th question, probability of occurrence of at least one of the event A and B is denoted by. நல்லா கவனிச்சு பாருங்க. probability of occurrence, இது நடப்பதற்கான சான்ஸ் probability. எது? at least one of the event A and B is denoted by. ஏதாவது ஒன்று A eventோ B eventோ அட்லீஸ்ட் ஏதாவது ஒன்றாச்சும் நடக்கும். அப்போ என்ன அர்த்தம்? ஏதாவது ஒன்று அட்லீஸ்ட் A நடக்கலாம், இல்லைனா B நடக்கலாம், இல்லை ஏயும் பியும் ரெண்டுமே அக்கர் ஆகலாம். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் அட்லீஸ்ட் ஒன் ஆஃப் தி ஈவெண்ட் ஏ அண்ட் பி, ஏதாவது ஒன்றாச்சும் நடக்கணும் அப்படின்போது அதோடைய ஆன்சர் வந்து ப்ராபபிலிட்டி ஆஃப் A + B. ப்ராபபிலிட்டி ஆஃப் A + B. B இஸ் ஆப்ஷன். அதாவது அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒன்றாச்சும் நடக்கணும் அப்படின்போது ப்ளஸ். 8th question பாருங்கள். இதிலே பாருங்கள். ப்ராபபிலிட்டி ஆஃப் அக்கரன்ஸ் ஆஃப் A as well as B is denoted by. ஏவும் நடக்கணும், பியும் நடக்கணும், ரெண்டுமே நடக்கணும். மேலே வந்து ஏதாவது ஒன்றாச்சும் அட்லீஸ்ட் குறைந்தபட்சம் ஏவோ பியோ ஏதாவது ஒன்றா. அப்போ குறைந்தபட்சமாக ஏ நடக்கலாம், இல்லை பி மட்டும் ப்ராபபிலிட்டி சான்ஸ் வர்றதுக்கான சான்ஸ் இருக்கலாம். அந்த ஏயும் பியும் ரெண்டுமே வர்றதுக்கு சான்ஸ் இருக்கலாம். அது அட்லீஸ்ட்னால் அதுவும் அதுக்கு மேலேயும். அப்போ வந்து ப்ளஸ் போட்டுருவோம். இங்கே வந்து ஏ as well as B ரெண்டுமே நடக்கணும். நல்லா கவனிச்சுக்கோங்க. ஏதாவது எடுத்தால் போதுன்னா ஆர் ஏதாவது ஒன்று, அதுக்கு ப்ராபபிலிட்டி வந்து போடும்போது ப்ளஸ் போட்டால் போதும். இங்கே ஏதாவது ரெண்டுமே நடக்கணும் அப்படின்னா மல்டிப்ளிகேஷன். அப்போ ப்ராபபிலிட்டி ஆஃப் A × B. பாருங்கள், ரெண்டுமே நடக்கணும்னா A × B. ஏதாவது ஒன்று நடந்தால் போதும் அப்படின்போது அட்லீஸ்ட் அப்படின்போது A + B. அதை ஞாபகம் வச்சுட்டு ஈஸியாக எழுதிடலாம். 9th question, sum of probabilities of mutually exclusive and exhaustive events is equal to. அதாவது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்க்கான ப்ராபபிலிட்டியையும் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸுக்கான ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணால் சம் பண்ணால் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்? மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்றது ஒன்று நடந்த ஏ வந்துச்சுன்னா கண்டிப்பாக பி வராது, பி வந்துச்சுன்னா கண்டிப்பாக ஏ வராது. அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். எக்ஸாஸ்டிவ்னா எல்லாமே எடுத்துக்குவோம். என்னென்ன சான்ஸ் இருக்குது? ஏ வரதுக்கும் சான்ஸ் இருக்குது, பி வரதுக்கும் சான்ஸ்னால் ஏ பி ரெண்டுமே எடுத்துக்குவோம். அப்போ இது வந்து ரெண்டுடைய ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணால் என்ன கிடைக்குன்னு கேட்டிருக்காங்க. எப்போதுமே டோட்டல் ப்ராபபிலிட்டி இஸ் ஆல்வேஸ் 1. அப்போ 0வா 1/2 3/4 1 கேட்டிருக்காங்க. ஸோ இயர் ஆன்சர் இஸ் 1 டி. அப்போது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸோடைய ப்ராபபிலிட்டிஸையும் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸோடைய ப்ராபபிலிட்டியும் ஆட் பண்ணால் யூ வில் கெட் 1. Question number 10. A man can kill a bird once in 3 shots. The probability that a bird is not killed is. இந்த மாதிரி பாருங்கள், இதெல்லாம் சிம்பிள் கொஸ்டின். இந்த மாதிரி கொஸ்டின்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கேட்கலாம். இப்போ வந்து நம்ம டிஆர்பி கொஸ்டின் கவனித்து பார்த்தீங்கன்னு தெரியும். எப்போதும் ஒரே மாதிரி கிடையாது. ஒரு வருஷம் வந்தது அதே மாதிரி தான் கேட்பாங்க அப்படிலாம் கிடையாது. சில வருஷத்தில் பார்த்தீங்கன்னா சில சாப்டர்லேருந்து அதிகமான ப்ராப்ளம்ஸ் கேட்டிருக்காங்க. சில சமயத்தில் வந்து நம்ம வந்து ப்ராப்ளமே கேட்குறதே இல்லை இதில் அப்படின்னு நினைக்கும்போது அந்த வருஷத்தில் வந்து அந்த பர்டிகுலர் சாப்டர்லேருந்து ப்ராப்ளம் கேட்டுறாங்க. அப்போ நம்ம எதுக்குமே தயாராக இருக்கணும். அதனால் ப்ராபபிலிட்டி பார்த்து வச்சுக்கோங்க. எந்த சம் வேணாலும் இருக்கலாம். ஒரு மனிதன், ஒரு ஆள் வந்து என்ன பண்ணுறாருன்னா கில் எ பேர்டு ஒன்ஸ் இன் 3 ஷாட், 3 ஷாட் பண்ணார்னா அதில்
ஒரு சான்ஸ் வந்து பேர்டை கில் பண்ணும். அப்போ 1/3. கில் எ பேர்டு ஒரு பேர்டை ஒன்ஸ் இன் 3 ஷாட், 3 ஷாட்டில் ஒரு ஷாட்டில் கொண்டுருவார். அப்போ 1/3 கொள்றதுக்கான சான்ஸு 1/3. த கொஸ்டின் பாருங்கள், த ப்ராபபிலிட்டி இஸ் தட் எ பேர்ட் இஸ் நாட் கில்டு. அப்போ 3ல் ஒரு ஷாட்டில் கில் பண்ணுவோன்னா மீது எத்தனை ஷாட் இருக்குது? 3ல் 2 ஷாட்டு கில் பண்ணுறது இல்லை, 3ல் 1 வந்து கில் பண்ணிடுவார்னா மீதி என்ன இருக்குது? 3ல் 2 இருக்குது. அப்போ 3ல் 2 அவர் கில் பண்ண மாட்டார். கில் பண்ணுறது எவ்வளோ? 1/3. கில் பண்ணாதப்போ மீதி இருக்கிறது 2/3. அப்போ ஆன்சர் இஸ் 2/3. ஆப்ஷன் இஸ் பி. இதெல்லாம் வந்து நீங்கள் நம்ம மனக்கணக்காகவே பார்த்து போட்டுடலாம். ஆனால் கொஸ்டின் ரீட் பண்ணாமல் ஆன்சர் பண்ணிங்க தப்பாகி போயிடும். பின்னால் வரும்போது உங்களுக்கு புரியாது. Question number 11. If on an average 9 ships out of 10 return safely to a port, துறைமுகத்துக்கு 10ல் 9 ஷிப் சேஃபாக வந்து சேரும். அப்போ என்ன? 9/10 தான் சேஃப். 9 ஷிப் 10ல் 9 ஷிப்பு சேஃபாக வரும். 9/10 கவனிச்சுக்கோங்க. The probability of one ship return safely is, ஒரு ஷிப்பு சேஃபாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எத்தனை ப்ராபபிலிட்டி? ரொம்ப கஷ்டப்பட்டு கணக்கு போட வேண்டிய அவசியம் இல்லை, அவங்களே கொடுத்தாங்க. ஆவரேஜாக சேஃபாக ரிட்டர்ன் ஆகிறதுக்கு எத்தனை சான்ஸு? 10ல் 9 சான்ஸ். 9 ஷிப்பு சேஃபாக வரும். 9/10 இஸ் தி சேஃப்லி ரீச் ஆகும். அப்போ ப்ராபபிலிட்டி என்ன? அதுதான் ப்ராபபிலிட்டி. அப்போ இங்கே என்ன கேட்டிருக்காங்க? ஒன் ஷிப் ரிட்டர்ன் சேஃப்லி தான் கேட்டிருக்காங்க. மேலேயும் சேஃப்லி தான் கொடுத்துருக்காங்க. சேஃப்லிக்கு என்ன சான்ஸு? 9/10. அப்போது ஒரு ஷிப்பு சேஃபாக வந்து ரீச் ஆகிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? 9/10 தான். ஸோ ஆன்சர் இஸ் 9/10. Question number 12. If on an average 9 ships out of 10 return safely to the port, அது ப்ரீவியஸ் சம்லே கொஞ்சம் மாற்றி கொடுத்துருக்கோம் பாருங்கள். 9 ஷிப்பு வந்து 10 ஷிப்பில் 9 ஷிப் வந்து சேஃபாக வந்து சேர்ந்துடும். 9/10 சேஃபாக வர்றதுக்கு 9/10. கொஸ்டின் பாருங்கள், நல்லா ரீட் பண்ணி பாருங்கள். த ப்ராபபிலிட்டி ஆஃப் ஒன் ஷிப் டஸ் நாட் ரீச் சேஃப்லி, சேஃபாக வராது. ஒரு ஷிப் சேஃபாக வர்றதுக்கு வராமல் இருக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குது? அப்போது சேஃபாக வர்றதுக்கான சான்ஸ் எவ்வளோ? 9/10. 10ல் 9 சேஃபாக வந்துடும். அப்போ சேஃபாக வராதுக்கான சான்ஸ் எவ்வளோ? மீதி இருக்கிறது. 10ல் 9 போச்சுன்னா மீதி 10ல் எவ்வளோ இருக்கும்? 9 போச்சுன்னா பாக்கி 1. ஸோ சேஃபாக வராமல் இருக்கிறதுக்கான சான்ஸ் வந்து 1/10 மீதி இருக்கிறது. அப்போது ஆப்ஷன் ஏ இஸ் தி கரெக்ட் ஒன், 1/10. Question number 13. If probability of A is equal to 0, A probability of Aனா A அப்படின்ற ஒரு ஈவெண்ட் நடக்குவதற்கான ப்ராபபிலிட்டி and சான்ஸ், A என்ற ஈவெண்ட் நடப்பதற்கான ப்ராபபிலிட்டி is equal to 0, P of A is equal to 0, then the event A is will never happen, will always happen, may happen, may not happen அப்படின்னு கொடுத்துருக்காங்க. A நடப்பதற்கான சான்ஸ் வந்து 0 அப்படின்னா என்ன அர்த்தம்? நடக்கவே நடக்காது நடத்தும். ஈவெண்ட் ஏ நடக்கவே நடக்காது நடத்தும். ஸோ த ஆன்சர் இஸ் வில் நெவர் ஹேப்பன். கண்டிப்பாக எப்போதுமே நடக்காது. Question number 14. If probability of A is 1, then the event A is known as. A நடப்பதற்கான ப்ராபபிலிட்டி சான்ஸ் வந்து 1. அப்படியே ஈவெண்ட் ஏ என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. டோட்டல் எப்போதுமே மொத்த ப்ராபபிலிட்டியே ஒன்று தான். அப்படின்னு அர்த்தம்? ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ நடக்கிறதுக்கான சான்ஸ் 1னா கண்டிப்பாக அது வந்து என்னவாக இருக்கும்? சிமெட்ரிக் ஈவெண்ட்டாக இருக்குமா, டிபெண்டன்ட் ஈவெண்ட்டாக இருக்குமா, இம்ப்ராபபிள் ஈவெண்ட்டாக இருக்குமா, ஷோர் ஈவெண்ட்டாக இருக்குமான்னு கேட்டிருக்காங்க. ஸோ மொத்த ப்ராபபிலிட்டியே 1 தான். அந்த 1 கண்டிப்பாக ஏ தான் வரும் அப்படின்னு அர்த்தம். ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு 1னா அப்போ ஈவெண்ட் ஏ இஸ் ஆப்ஷன் டி, ஷோராக நடக்கும். தட் இஸ் கால்ட் சர்டைன் அப்படின்னு சொல்லலாம். Question number 15. The probability of an event can assume any value between. ஒரு ப்ராபபிலிட்டினா சான்ஸ், ஒரு நிகழ்வு, ஈவெண்ட், ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு, ஒரு ஈவெண்ட் நடக்கிறதுக்கு சாத்தியக்கூறு எந்த வேல்யூக்குள்ளே இருக்கும்? -1 போட்டால் அது வந்து நெகட்டிவ், கண்டிப்பாக நடக்காது, அது கீழே போயிடுது, அது வந்து கரெக்ட் கிடையாது. 0க்கு 1க்கு இடையிலையா அப்படின்னு பார்த்தா கண்டிப்பாக 0க்கும் 1க்கு இடையில தான் ஒரு நிகழ்வு இருக்கும். ஏன்னா 0னா கண்டிப்பாக நடக்காது, 1னா கண்டிப்பாக நடக்கும். 0ன்றது இம்பாசிபிள் ஈவெண்ட்டு, 1ன்றது ஷோர் ஈவெண்ட்டு. அதுக்கு இடையில தான் மீதி எல்லாமே இருக்கும். அப்போ ஒரு ப்ராபபிலிட்டி வந்து கண்டிப்பாக 0 and 1க்கு இடையில தான்
அதோட வேல்யூ இருக்கணும். 0 கீழேயும் போகக்கூடாது, 1க்கு மேலேயும் போகக்கூடாது வேல்யூ ப்ராபபிலிட்டியோடது. The option B 0 and 1 is correct answer. Question number 16. If probability of A is equal to probability of B, then the two events A and B are. இப்போ வந்து ப்ராபபிலிட்டி A நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறும் B நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறும் சமமாக இருந்துச்சுன்னா அந்த ரெண்டு ஈவெண்ட் A and B வந்து என்ன சொல்லலாம், இண்டிபெண்ட் ஈவெண்ட் சொல்லலாமா, இல்லை டிபெண்ட், ஒன்றுக்கொன்று தொடர்பு இல்லாதது, ஒன்றுக்கொன்று தொடர்புடையது, ஈக்குவலி லைக்லியா, போத் A and C யான்னு கேட்டிருக்காங்க. இது ப்ராபபிலிட்டி ஆஃப் ஏயும் ப்ராபபிலிட்டி ஆஃப் பியும் ஈக்குவல் ஆச்சுன்னா தென் ஈவன் A and B ஆர் ஈக்குவலி லைக்லின்னு அர்த்தம். ஈக்குவலி லைக்லி, அதனால தான் அது ஈக்குவல் ஆச்சு, அதோட ப்ராபபிலிட்டி ஈக்குவல் ஆச்சு. 17th question. If two events A and B are independent, then இப்போ ஏயும் பியும் இண்டிபெண்ட், ஒன்றை ஒன்று சார்பில்லாதது, இண்டிபெண்ட், ஒன்றை ஒன்று சார்ந்திருக்காது. அப்போது they are mutually exclusive-ஆ, they cannot be mutually exclusive-ஆ, they cannot be exhaustive-ஆ, இல்லை both B and C ஆன்னு கேட்டிருக்காங்க. மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஒன்று நடந்தால் இன்னொன்று நடக்காது, ஒன்று நடந்தால் இன்னொன்று நடக்காது, அதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்போ இது ஒரு மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவா, ஏயும் பியும் இண்டிபெண்ட், ஒன்றை ஒன்று சார்ந்திருக்காது. இல்லை மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் கிடையாதா, இல்லை எக்ஸாஸ்டிவா, எக்ஸாஸ்டிவ்னா எல்லாமே மொத்த ப்ராபபிலிட்டி எல்லா சான்சஸ் ஏற்றினது தான் எக்ஸாஸ்டிவ். இங்கே cannot be எக்ஸாஸ்டிவான்னு கேட்டிருக்காங்க. ஏயும் பியும் இண்டிபெண்டாக இருந்தால், ஒன்றை ஒன்று சார்ந்திராமல் இருந்தால் இட் cannot be மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்க முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா ஏயும் பியும் ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கணும். ஏ நிகழ்ந்தால் பி நிகழாது, பி நிகழ்ந்தால் ஏ நிகழாது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது. ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது எட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெய்ல் வராது. பாருங்கள், ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது, அதாவது டிபெண்ட், டெய்ல் வந்தால் எட்டு வராது, எட்டு வந்தால் டெய்ல் வராது. அப்போ ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது, அதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இங்கே ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்காதுன்னு கொடுத்துருக்கான். அப்போ சார்ந்து இருக்காதுன்னா கண்டிப்பாக அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்காது. ஏன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்கணும்னா அது டிபெண்ட்டாக இருக்கணும். ஒன்று வந்தால் இன்னொரு சார்ந்து இருக்குது. டெய்ல் வரும்னா என்ன அர்த்தம், எட்டு வராதுன்னு அர்த்தம். எட்டு வந்துச்சுன்னா கண்டிப்பாக டெய்ல் வராது, ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்குது, டிபெண்ட்டாக இருக்குது. அப்போ ஏயும் பியும் டிபெண்ட்டாக இருந்துச்சுன்னா மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, ஏயும் பியும் இண்டிபெண்ட் சொல்லியிருக்காங்க. அதனால தே கேனாட் பி மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் அப்படின்னு சொல்லலாம். ஒன்றை ஒன்று சார்ந்து இல்லாமல் இருந்தால் அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருக்க முடியாது. Question number 18. If two events A and B are mutually exclusive, ஏயும் பியும் ரெண்டு ஈவெண்ட் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், அப்புறம் ரெண்டும் அப்போ என்ன எப்படி இருக்குன்னு கேட்டிருக்காங்க பாருங்க. தே ஆர் ஆல்வேஸ் இண்டிபெண்ட், they may be independent, they cannot be independent, they cannot be equally likelyன்னு கொடுத்துருக்காங்க. இந்த கொஸ்டின் திருப்பி பார்க்கணும். இப்போ தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா ஒன்றை சார்ந்து இருக்க வேண்டும், டிபெண்டாக இருக்கணும். ஏவும் பியும் டிபெண்டாக இருக்கணும். ஏ வந்துச்சுன்னா பிக்கு இருக்காது, பி வந்துச்சுன்னா ஏ இருக்காது. ஒன்றை ஒன்று சார்ந்து இருந்தால் தான் அது மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். அப்படின்னு என்ன இருக்கணும், ஒன்றே சார்ந்து இருக்கணும், டிபெண்டாக இருக்கணும். அப்போ எங்கேயாச்சும் டிபெண்ட் ஆன்சர் கொடுத்துருக்காங்களா, இல்லை சார் எல்லாமே இண்டிபெண்ட் தான் கொடுத்துருக்காங்க. பட் அதுக்கு ஆப்போசிட்டாக கொடுத்துருக்காங்க பாருங்கள், சி ஆப்ஷன் பாருங்கள். தே கேனாட் பி இண்டிபெண்டாக இருக்க முடியாது. அப்படின்னா என்ன அர்த்தம், டிபெண்டாக இருக்குன்னு அர்த்தம். அப்போது ஏயும் பியும் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக இருந்துச்சுன்னா தே கேனாட் பி இண்டிபெண்ட், cannot be independent. இதுதான் அதோட ஆன்சர். நீங்கள் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், நான் ஏற்கனவே மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ்னா காயினை ஞாபகம் வச்சா போதும். ஒரு காயினை டாஸ் பண்ணும்போது அது ஒன்றும் எட்டு வரலாம் அல்லது டெய்ல் வரலாம், ரெண்டுமே வரதுக்கு சான்ஸ் இல்லை. அதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். ஒன்றை ஒன்று சார்ந்து இருக்கும். ஏ வந்துச்சுன்னா பி வராது, பி வந்துச்சுன்னா ஏ வராது, ஒன்றை ஒன்று சார்ந்ததான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ். எக்ஸாஸ்டிவ் அப்படின்றது எல்லா சான்சஸுமே. ஒரு காயின் டாஸ் பண்ணால் எட்டு வரும், டெய்ல் வரும். அப்போ எட்டு கமா டெய்ல் இது ரெண்டும் சேர்ந்தது தான் செட்டை தான் நம்ம என்ன சொல்கிறோம், எக்ஸாஸ்டிவ் அப்படின்னு சொல்கிறோம். அப்போது பாருங்கள், இதெல்லாம் நீங்கள் வந்து அந்த மாதிரி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி வச்சிட்டிங்கன்னா ரொம்ப ஈஸியாக எந்த கொஸ்டின் கேட்டாலும் எழுதலாம். இப்போ இந்த ரெண்டு ப்ராபபிலிட்டி வீடியோ பார்த்திங்கன்னா உங்களுக்கு பேசிக்காக இருக்கக்கூடிய ப்ராபபிலிட்டி எல்லாமே கவர் ஆகிருக்கும். நீங்கள் எந்த கொஸ்டின் வேணாலும் ஆன்சர் பண்ணி பாருங்கள். இந்த பேசிக்காக இருக்கக்கூடிய இந்த ப்ராபபிலிட்டி இப்போ வந்துச்சுன்னா நீங்கள் ஆன்சர் பண்ண முடியும். அதான் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஐ திங்க் 2012. நான் ஏற்கனவே பழைய வீடியோவில் சொல்லியிருக்கேன், ஏற்கனவே கொடுக்கப்பட்ட வீடியோவில் சொல்லியிருக்கேன். அந்த 2012 கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்கன்னு கேட்டிங்கன்னா,
வாட் இஸ் த ப்ராபபிலிட்டி ஆஃப் கெட்டிங் ஹெட் அண்ட் டெய்ல் அப்படின்னு கேட்டாங்க. ஹெட் அண்ட் டெய்ல் கிடைக்கிறது. ஒரு காயினை டாஸ் பண்ணுறாங்க. ஃபேர் காயின் இஸ் டாஸ்டு. ஒரு காயினை டாஸ் பண்ணுறாங்க. ஹெட் அண்ட் டெய்ல் கிடைக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குதுன்னு கேட்டாங்க. ஹெட் அண்ட் டெய்ல் என்ன, ஹெட்டும் டெய்லும் கிடைக்கிறதுக்கு எத்தனை சான்ஸ் இருக்குன்னு. கண்டிப்பாக ஒரு சான்ஸ் இல்லை. ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது ஹெட் கிடைக்கலாம் அல்லது டெய்ல் கிடைக்கலாம். ஹெட் ஆர் டெய்ல் தான். ஹெட் அண்ட்னும் போது ரெண்டுமே வரணும். ஹெட்டும் வரணும், டெய்லும் வரணும். சான்ஸ் இருக்கா ஒரு காயின் டாஸ் பண்ணும்போது? இல்லவே இல்லை. ஒன்றும் ஹெட் வரும் இல்லைன்னா டெய்ல் வரும். அப்போ இது வந்து என்ன, மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவாக தான் இருக்க முடியும். அப்போ ரெண்டும் வரதுக்கு சான்ஸ் எவ்வளோ? 0. அதான் ஆன்சர், 0. மியூச்சுவலி ப்ராபபிலிட்டி ஆஃப் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் எவ்வளோ? ப்ராபபிலிட்டி ஆஃப் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ் ஈவெண்ட்ஸ் வந்து 0. அப்போ வந்து இதெல்லாம் வந்து நம்ம ரிப்பீட் பண்ணும்போது மட்டும்தான் நம்மளால் ஆன்சர் பண்ண முடியும். கொஸ்டின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்கள். நான் ஏற்கனவே அதான் நான் ஒரு வீடியோவில் உங்களுக்கு மோட்டிவேஷன் வீடியோவில் போட்டு போது ஹவு டு ஸ்டார்ட் ப்ரிப்ரேஷன் போடும்போது நான் சொல்லியிருக்கேன், செப்பரேட் நோட் போட்டு வைங்க. ஏன் செப்பரேட் நோட் போட வைக்கணும்னு சொல்லியிருந்தேன்னு கேட்டிங்கன்னா, அதுலேயும் சொல்லியிருக்கேன், திரும்பி சொல்கிறேன். நீங்கள் ஒவ்வொரு யூனிட்டுக்கு செப்பரேட் நோட் போடும்போது எப்போல்லாம் அந்த யூனிட்டில் எங்கெல்லாம் உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ, பிகாஸ் தெர் ஆர் லாட் ஆஃப் யூடியூப் சேனல்ஸ் இருக்குது. அதே மாதிரி என்னுடைய யூடியூப் சேனல்ஸ் இப்போ மாற்றி மாற்றி நான் போட்டுட்ருக்கேன். அதுமாதிரி உங்களுக்கு பல புக்ஸு கிடைக்கலாம், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் கிடைக்கலாம், பல புக்ஸை ரெஃபர் பண்ணும்போது கிடைக்கலாம், கூகுளில் ரெஃபர் பண்ணும்போது பல பாயிண்ட்ஸ் கிடைக்கலாம். அப்போ நீங்கள் வந்து ஒரு யூனிட் முடிச்சு அடுத்த யூனிட் முடிச்சு அடுத்த யூனிட் போடும்போது ஒரு இடையில ஒரு யூனிட்டோடைய பாயிண்ட்ஸ் கிடைக்கும்போது எங்கே எழுதி வைப்பீங்க? வேறு எங்கேயாச்சும் எழுத வேண்டியிருக்கும். அதனால தான் ப்ராபபிலிட்டிக்குன்னு ஒரு நோட்டு போட்டிங்கன்னா நீங்கள் என்ன ஆயிருன்னு கேட்டிங்கன்னா, எப்போ ப்ராபபிலிட்டிஸ் ரிலேட்டடான கொஸ்டின் கிடைக்குதோ, ஆன்சர் கிடைக்குதோ, பாயிண்ட்ஸ் கிடைக்குதோ அந்த நோட்டில் நம்ம எழுதி வச்சுக்கலாம். ரெஃபர் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஒரு 5-6 சாப்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 சாப்டர்ஸில் வந்து ஒவ்வொரு சாப்டர்லையும் 10 to 12 கொஸ்டின்ஸ் கேட்குறாங்க. அந்த யூனிட்டை கவர் பண்ணிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு 60 மார்க் கிடச்சிரும். அப்படி பார்க்கக்கூடாது. ஈச் அண்ட் எவ்ரி யூனிட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிகாஸ் ஒவ்வொரு மார்க்கும் இம்பார்ட்டன்ட். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, சிலப்போ உங்களுக்கு டவுட் வந்துச்சுன்னா, இப்போ நான் கொடுக்கும்போதே ஐ ஆம் ஆல்சோ ஆர்டினரி ஹியூமன் பீயிங், மிஸ்டேக்ஸ் வரலாம். நான் ரெஃபர் பண்ணும்போது நான் வந்து பலது ரெஃபர் பண்ணி தான் போடுறேன். சில டைமில் நம்ம ரெஃபர் பண்ணுற இடத்துல மிஸ்டேக்காக இருந்தால் அதை அப்படியே போட்டுருவேன். எக்ஸாம்பிளாக வந்து சேல் ஆஃப் கூட்ஸ் ஆக்ட் வந்துட்டு 12th ஸ்டாண்டர்ட் புக்கில் பழைய புக்கில் தப்பாக பிரிண்ட் பண்ணியிருந்தாங்க. டைப் பண்ணும்போது அப்படியே தப்பாக பிரிண்ட் பண்ணி விட்டேன். நானும் டைப் பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் நான் வந்து இந்த போஸ்ட்டில் சொல்லியிருக்கேன் 1930 அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதனால் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த மாதிரி வரும்போது நீங்கள் நிறைய பேர் கேட்குறீங்க, நிறைய பேர் நல்லா ப்ரிப்பேர் பண்ணுறீங்கன்னு நினைக்கிறேன். சிலதெல்லாம் இப்படி சார் இது இப்படி இருக்குமா சார் டவுட்டாக கேட்குறீங்க. கோ அண்ட் செக். நீங்கள் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இது வந்து நான் வந்து ஹார்ஸாக சொல்கிறது இல்லை. என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ நான் வந்து எல்லாமே வந்து நீங்கள் வேறு ஆளை ப்ரிப்பேர் பண்ண விட்டிங்கன்னா, when you are going to prepare, நீங்கள் எப்போ ப்ரிப்பேர் பண்ண போகிறீங்க? ஏன்னா நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணும்போது தான் ஒரு கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்கள், 4 கொஸ்டினுக்கான ஆன்சர் கிடைக்கும். இன்றைக்கி கூட ஒருத்தர் எனக்கு கால் பண்ணியிருந்தார். அப்போ நான் சொன்னேன், அதாவது நீங்கள் வேறு ஆளுக்கு டீச் பண்ணுங்கள். நீங்கள் ஸ்டூடெண்ட்டாக இருக்கும்போது ஸ்டூடெண்ட்டாக பேசிவாக இருப்பீங்க, அப்படியே கேட்டிருப்பீங்க. ஸோ நெவர் யூஸ். நீங்கள் வந்து கேட்கக்கூடிய விஷயத்தை அப்படி நீ உட்காந்துட்டே கேட்டே இருக்கும்போது அது எந்த விதத்துலையும் பிரயோஜனமே இருக்காது. அதே மாதிரி பிடிஎஃப் கேட்குறீங்க, பிடிஎஃப் புக்லேயோ நோட்லேயோ விஷயம் இருந்துச்சுன்னா அதனால் எந்த பிரயோஜனமே கிடையாது. இப்படி கேட்கும்போது வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ யாராச்சும் நீங்கள் சொல்லும்போது கேட்டுட்டிங்கன்னா, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கு அந்த விஷயத்தை நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இதுதான் விஷயம், இப்படி தான் ப்ராபபிலிட்டியில் கால்குலேட் பண்ணணும், இதுதான் மியூச்சுவலி எக்ஸ்க்ளூசிவ், இதுதான் எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட்ஸ், அதெல்லாம் தெரியணும். எக்ஸாஸ்டிவ் ஈவெண்ட் இதுதான். அப்போ சொல்லும்போது நீங்கள் சொல்லும்போது உங்கள் மனசுக்குள்ள ஆழமாக அது பதிஞ்சிரும். எப்போ கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் எழுத முடியும். அதே மாதிரி ஜென்ரல் நாலேஜ் கொஸ்டின்ஸ் நீங்கள் கேட்கலாம், சொல்லலாம். அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா, உங்களுக்கு எக்ஸாமினேஷன் ப்ரிப்ரேஷன் நடந்துகிட்டே இருக்கும். இதெல்லாம் பண்ணி பாருங்கள். எப்போதுமே வந்து நீங்கள் வந்து ஆக்டிவாக இருக்கணும், டோன்ட் பாசிவ். இப்போது ஒரு கிளாஸில் உட்காடுறீங்க, ஒரு ஆன்லைன் கிளாஸில் உட்காடுறீங்கன்னா, இல்லை ஒரு கோச்சிங் கிளாஸில் போய் உட்கார்றீங்கன்னா பேசிவாக இருக்காதீங்க. ஜஸ்ட் ஆஸ்க் கொஸ்டின்ஸ். நீங்கள் அப்படியே பேசிவாக அப்சர்வேஷன் பண்ணிகிட்டு இருந்தால் கூட அந்த விஷயத்தை உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் கூட டிஸ்கஸ் பண்ணுங்கள். அப்போ என்ன நீங்கள் ஐயோ ஃப்ரெண்ட்ஸ் படிச்சிருவான் நீங்கள் அப்படி இது பொறாமையை நினைக்க வேண்டாம், அவன் படித்து பாஸ் ஆயிடுவானா அப்படின்னு நினைக்க வேண்டாம். கண்டிப்பாக யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வந்து அது மனசில் வந்து நல்லா பதியும். அதனால் நீங்கள் டிஸ்கஸ் பண்ணி படிங்க. நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறீங்க, மற்றவங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு இல்லை, நீங்கள் எந்த அளவுக்கு டிஸ்கஸ் பண்ணுறீங்க அந்த அளவுக்கு உங்களுக்கு ஆன்சர் பண்ண முடியும். இப்போ வந்து நம்ம வந்து ஆக்சுவலி இப்போ வந்து நான் வந்து ஒரு யூடியூப் சேனலில் வந்து ஒரு விஷயம் சொல்கிறதுக்காக மட்டுமே போடாமல் இந்த மாதிரியெல்லாம் சொல்லிட்டு இருக்க காரணமே, திஸ் வீடியோ இஸ் ஒன்லி பர்டிகுலர் பர்பஸ். இந்த வரக்கூடிய டிஆர்பி எக்ஸாமில் என்னால் எவ்வளோ தூரம் உங்களுக்கு ஹெல்ப் பண்ண முடியும் அப்படின்னு மட்டும் தான் பார்த்துட்ருக்கேன். எனக்கும் ஆவராக இருக்குது உங்களுடைய நிறைய பேருடைய ஒர்க்கை பார்க்கும்போது ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. ஸோ வி ஆர் நம்ம ப்ரிப்பேர் பண்ணுறோம் அப்படின்னு இருக்குது. ஆக்சுவலி என்னோடய டைமில் கூட நிறைய டைம் இப்போ வந்து எனக்கு வெரி பிஸி நவ்.
நிறைய ஒர்க் இருக்குது. பட் இந்த பிஸிலி நான் போடுறதுக்கு காரணமே உங்களுடைய வரவேற்பு தான். நீங்கள் எந்த அளவுக்கு வியூவர்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறாங்கன்னா, எனக்கு வந்து வியூவர்ஸ் நான் பார்ப்பேன். எனக்கு எந்த வித பெனிஃபிட்டில் ஏற்கனவே ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ. பட் அந்த வியூவர்ஸ் பார்க்கும்போது, என்னுடைய சப்ஸ்கிரிப்ஷன்ஸ் இப்போ நம்மளை ஃபாலோ பண்ணுறவங்க இத்தனை பேர் இருக்குன்னு பார்க்கும்போது ஐ எம் வெரி ஹாப்பி டு see that. நான் ஒரு விஷயம் பண்ணுறதுக்கு நம்ம ஹாப்பியாக இருக்குது. பார்க்கலாம், நீ அது அடுத்தது கூட நான் சில விஷயங்கள் பிளான் பண்ணியிருக்கேன். டிபெண்ட்ஸ் அப்பான் மை டைம். ஏன்னா சொல்லிட்டு டைம் நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கேன், எல்லாம் பண்ணணுன்னு இருக்குது. பட் என்னுடைய டைம் அவைலபிலிட்டி பார்த்து தான் உங்களுக்கு பண்ணுறேன். கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே வெற்றி பெறணும். இந்த ரசம் வந்து காம்படிஷன் ஹையாக இருக்கணும். அப்போ நீங்கள் ஒவ்வொரு மார்க்கும் எக்ஸ்ட்ரா எடுக்க ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களால் முடியும். ஸோ நிறைய வேக்கன்சி இருக்கும். எப்போ எக்ஸாம் வரும்னு கேட்காதீங்க, ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. அடுத்த வருஷமாக வரட்டுமே, ஒரு வருஷம் கழிச்சுட்டு வரட்டுமே, நோ ப்ராப்ளம். வரும்போது நம்ம அச்சீவ் பண்ணுறோம். அந்த ஏஜ் பார் ஆனவங்களுக்கு மட்டும்தான் ப்ராப்ளமாக இருக்கும். மற்றபடி யங்ஸ்டர்ஸ், மேக்ஸிமம் யங்ஸ்டர்ஸ் இருப்பீங்க. ப்ரிப்பேர் வென் எவர் யூ கெட் டைம் ப்ரிப்பேர். ஸோ டோன்ட் லூஸ் யுவர் பேஷன்சி. உங்களுடைய பொறுமையை விடாதீர்கள். டெய்லி ஏதாச்சும் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். சும்மா வச்சு ரீட் பண்ணுங்கள். மைண்டே இல்லை, உங்களுக்கு மூடே இல்லாட்டி கூட டெய்லி சும்மா வச்சு ரெஃபர் பண்ணிட்டே இருங்க. ஸோ இட் வில் வெரி யூஸ்ஃபுல் ஃபார் நாட் ஓன்லி திஸ் எக்ஸாமினேஷன், ஆல் எக்ஸாமினேஷன். நீங்கள் இதை ப்ரிப்பேர் பண்ணிங்கன்னா அந்த பேஷன்சி எல்லாம் நீங்கள் டிஎன்பிஎஸ்சி கூட யூஸ் ஆகும். இந்த கொஸ்டின் கிடையாது, அந்த பேஷன்சி, அந்த டைப் ஆஃப் ப்ரிப்பரேஷன் கூட உங்களுக்கு வேறு எக்ஸாம்ஸ்க்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது இல்லாமல் நாளைக்கு நீங்கள் டீச் பண்ண போகும்போதும் இந்த விஷயங்கள் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ 7 ஜென்மத்துக்கு நம்ம படிக்கக்கூடிய படிப்பு, அந்த கல்வி வந்து 7 ஜென்மத்துக்கும் பயன்பெறும் திருவள்ளுவர் சொல்லியிருக்காரு. இந்த ஜென்மத்துக்கு மட்டும் கிடையாது, 7 ஜென்மம். 7 ஜென்மம்ன்றது ஏதோ நீங்கள் அடுத்த பிறவியில் அடுத்து பிறக்கிறது சொல்லலை. இப்போ நம்மளுடைய குழந்தைகள் இருப்பாங்க, அந்த குழந்தைகளோட குழந்தை, நம்ம படிக்கக்கூடிய படிப்பு நம்ம குழந்தைகளுக்கு பயன்படும். நம்ம குழந்தைகள் அப்போ நம்ம குழந்தைக்கு பயன்படும் போது அவங்களுடைய குழந்தைகளுக்கு பயன்படும். இப்படி 7 ஜென்மத்துக்கும் பயன்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் என்றைக்குமே படிக்கிறது வந்து வேஸ்ட்டே ஆகாது. அதனால தான் நான் இந்த ஏஜ்லேயும் உங்களுக்கு நான் படித்து ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்க காரணம் தான். இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னை பார்த்தா என் பசங்க படிப்பாங்க. அதனால் ப்ரிப்பேர் பண்ணிட்டே இருங்க. ஸோ நிறைய சொல்லிட்டு நினைக்கிறேன். விஷ் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.